அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாதம் 19 வெள்ளி இரவு இணைய வழியாக நடைபெற்ற உடல் என்ற கோவிலின் கருவறையான கல்லீரலைப் பற்றிய உணர்தல் வகுப்பில் இறையியலாளர் வேதா அவர்கள் ஆற்றிய நல உரை. அனைவருக்கும் வணக்கம். சரி, என்னோட வீடியோ நான் இன்னும் ஆன் பண்ணல. வீடியோ ஆஃப்ல தான் இருக்கு. வகுப்புகள் போகலாம். இங்கே வீடியோ தேவைப்படாது, அதனால நான் வீடியோ ஆன் பண்ணல. இந்த கல்லீரலை பற்றியான உணர்தல், அதாவது நீங்க ஒரு சில பேர் நினைச்சிருக்கலாம் இது ஒரு மருத்துவ வகுப்போ இல்லை கல்லீரலை பற்றியான ஒரு தகவல் செய்திகளோ அதை பற்றியான அறிவு ரீதியான தெரிதல்களையோ தெரிந்து கொள்ளக்கூடிய வகுப்பு இது அல்ல. இது நான் அந்த போஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்திருந்தது உணர்தல் என்ற ஒரு உணர்தலின் அடிப்படையில் விருப்பத்தின் பெயரால் என்பதை விட இன்றுள்ள சமூகம் தன் உடலில் உள்ள ஒரு அற்புதமான ராஜ உறுப்பை தானே சீரழித்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு வேதனையின் வெளிப்பாடாக தான் இந்த வகுப்பு. இதை சொல்லியே ஆக வேண்டும் என்ற ஒரு உணர்த்தலின் மூலியமாக இந்த வகுப்பு இன்று நடத்தப்படுகிறது. உடல் என்ற கோயிலின் கருவறை கல்லீரல் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதன்படி நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் செல்லும் கோயில்கள், அது எவ்வளவு பெரிய கோயில்களாக இருந்தாலும் உள் சென்று நாம் வணங்குவது உள்ளிருக்கும் கருவறை, அங்குள்ள தெய்வ உருவங்களை வழிபட்டு வருவது நமது பழக்கங்களில் ஒன்று. அதுபோல இந்த உடல் என்ற கோயிலுக்கு கருவறை என்பது இந்த கல்லீரல். இன்றுள்ள சமூகம், இன்றுள்ள உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் ஒழுங்கு முறை சீர்கேடுகள், மனம் சார்ந்த இன்னைக்குள்ள சூழ்நிலையில இந்த மனம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் அதிகமாக ஒரு தனி துறையாகவே இன்னும் கொஞ்ச நாட்களில் வெளிப்படும். இப்போ மருத்துவம் என்பது ஒரு துறையாகவும் உணவு என்பது ஒரு துறையாகவும் இன்னைக்கு ஆக்கப்பட்டு விட்டது. அது போல மனவியல் சார்ந்த ஒரு துறையும் உருவாக்கப்படும். ஏனென்றால் இன்று இருக்கக்கூடிய சமூகம் அதிகமாக பயன்படுத்துவது உபகரணங்கள், திரை, அதாவது ஸ்கிரீன் அதிகமா பார்க்குறோம். இன்னைக்கு எல்லாருமே, குழந்தைகள் முதல் ஆன்லைன் வகுப்புகள்ல இருந்து இன்றைக்கு உள்ள வயதானவர்கள் முதற்கொண்டு இன்று அதிகமாக பார்ப்பது திரை. வெளிச்சமான திரைகளை நீங்க வாழ்க்கையில அதிகமா பார்த்துட்டே இருக்கோம். இந்த திரையை பார்க்கறது மூலியமா என்ன நடக்குது அப்படின்னா, கண்களுக்கும் கல்லீரலுக்கும் நேரடியான தொடர்பு உண்டு. இது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஏனால் இந்த மஞ்சக்காமாலை என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு உடல்நல சீர்கேடு வெளிப்படுத்துவது கண்கள் மூலியமாக தான். சிறுநீர் மஞ்சளாக போகும், அதன் பிறகு கண்கள் மஞ்சளாக இருக்கும். அதை பார்த்து மஞ்சள் காமாலை என்ற ஒரு குறியீடு வெளிப்பட்டு அதன் பிறகு இரத்த பரிசோதனை செய்யும் போது இரத்தத்தில் உள்ள பில்ருபின் என்ற லெவல், அந்த அளவீடு அது மிக அதிகமாகும் போதுதான் அது மஞ்சக்காமாலையாக வெளிப்படுகிறது. இந்த பாதிப்படைந்தது கல்லீரல், வெளிப்படுத்துவது கண்கள் மூலியமாக. இப்படி
நம் உடலில் உள்ள இந்த கல்லீரல் என்பது குறியீடுகளாக உடலில் சின்ன சின்ன குறியீடுகளாக வெளிப்படுத்தும். இது சிதைந்து கொண்டிருக்கும் இந்த சிதைவை உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதிகள் மூலியமாக, கண்கள் மூலியமாக, தலைமுடி மூலியமாக, தோல் மூலியமாக, கையில் உள்ள நகம், கால் கைகளில் உள்ள நகத்தின் மூலியமாக, கால் அடிப்பாதங்களில் தோன்றும் கரும்புள்ளிகள் மூலமாக, இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் இது தன்னை வெளிப்படுத்தும். ஆனால் நீங்கள் பரிசோதனை கூடத்தில், அதாவது லேப்ல போயிட்டு நம்ம டெஸ்ட் எடுத்தோம்னாலும், எல்எஃப்டி டெஸ்ட்ல லிவர் நார்மல் தான் வரும். ஆனால் 80% இந்த கல்லீரல் பாதிப்படையும் வரை இன்றுள்ள விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் மூலியமாக இதை கண்டுபிடிக்கவே முடியாது. அது தன்னை வெளிப்படுத்தாது. ஆனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடி நம்மை பாதுகாப்பதும் இந்த கல்லீரல் உறுப்புதான். இன்றுள்ள வாழ்க்கை முறையில் அதிகமாக நாம் சீரழிப்பதும் இந்த உறுப்பைத்தான். எதன் மூலியமாக? மருந்து மாத்திரைகள் மூலியமாக, உணவு பழக்கங்கள் மூலியமாக, உணவில் கலக்கப்படும் விஷத்தன்மைகள், மருந்து பொருட்கள் அதன் மூலியமாக, தூக்கம் கெடுவது, அதிக வெளிச்சத்தில் இருப்பது, தூங்கும் நேரத்தில் தூங்காமல் இருப்பது, பால் சார்ந்த பொருட்கள் மூலியமாக, அதீதமான இன்றுள்ள பிரியாணி கலாச்சாரம் இதன் மூலியமாக, அசைவ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்வதால், அதோடு மது, இப்படி இத்தனை விஷயங்கள் மூலியமாகவும் முதலில் பாதிக்கப்படுவது கல்லீரல் தான். இந்த கல்லீரலின் செயல்திறனோடு நம் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒரு நபர் ஒரு நிலை இல்லாமல் அவருடைய பேச்சுகள் முன்னுக்கும் பின்னுக்கும் முரணாக இருப்பது, தெளிந்த நிலையில் இல்லாமல் அதிகமாக பொய் சொல்வது, மாற்றி பேசுவது, ஏமாற்றுவது, இது அத்தனை குணங்களும் கல்லீரலை சார்ந்ததுதான். அதாவது இறை தொடர்பு என்பது ஒவ்வொரு உயிருக்கும் விண்ணிலிருந்து அனுப்பப்படும் உயிர் சக்தியோடு தான் இணைந்து செயல்படுகிறது அத்தனை உயிரின வகைகளும். இதில் இன்னும் அதிக ஆற்றலோடு பிரபஞ்ச சக்தியை உள்ளிழுத்து தனக்குள் பெருக்கிக் கொண்டு தன்னையும் மேன்மைப்படுத்தி பிறரையும் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் மனித பிறவிக்கு உண்டு. இதை புரிந்து கொண்டுதான் இந்த ஹீலிங் வகுப்புகள் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிராணிக் ஹீலிங், ரெய்கி, அதாவது நோபர்மம், இப்படி இருக்கின்ற அத்தனை சிகிச்சை முறைகளும் இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து தனக்குள் பெருக்கமடைந்து அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து குணமடைய செய்வது. அதாவது இறைக்கு நிகரான ஒரு செயல். இறையின் சக்தியை உள்வாங்கி தனக்குள் அதை மேன்மைப்படுத்தி பிறருக்கும் அந்த உயிர் சக்தியை அளித்து மேன்மைப்படுத்தக்கூடிய அற்புத ஆற்றல் மனித பிறவிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது அத்தனைக்கும் இந்த கல்லீரல் ஆற்றலோடும் சக்தியுடனும் இருந்தால்தான் இது அத்தனையுமே. நீங்க பொதுவா பார்த்திருக்கலாம், அதிக மருந்து மாத்திரை வருடக்கணக்காக எடுத்துட்டு இருக்கவங்கள நீங்க போய் பேசுனீங்கன்னா அவங்க மருந்து மாத்திரையில இருந்து வெளியில வரவே மாட்டாங்க. நீங்க எத்தனை 1000 வழிகள், இயற்கை வழிகள் மூலியமாக இதை குணப்படுத்தலாம் இப்படின்னு நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் இந்த மருந்து மாத்திரையிலிருந்து வெளியில வரவே மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் தொடர்ந்து எடுக்கக்கூடிய பல வருடங்களாக எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள், அதாவது நமது மரபில் அதிகமாக, அதாவது குறைந்த அளவு கொடுப்பது 8 நாளுக்கு மருந்து கொடுப்பாங்க. அதன் பிறகு ரொம்ப கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்குன்னா 21 நாள், அதை விட ரொம்ப பாதிப்பு அதிகமா இருந்ததுன்னா ஒரு மண்டலம் 48 நாள்,
48 நாளுக்கு மேல ஒருவருக்கு மருந்து கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால், அந்த வைத்தியரோ, அந்த மருத்துவரோ அவங்களுக்கு மருந்து குடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்லிருவாங்க. இதுக்கு மேல இவங்க வந்து அ உயிரோட இருப்பது கடினம் அப்படின்றத சொல்லி அனுப்பிருவாங்க. இது நமது மரபில் உள்ள ஒரு மருத்துவ முறை. ஆனால் இன்று உள்ள சமூகம் ஒவ்வொரு உடல்நல சீர்கேட்டுக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து, மாத்திரைகளின் அளவுகோல், கால அளவு எத்தனை வருடங்கள்? இந்த நிகழ்ச்சிய கேட்டிருக்கவங்களயே நெறைய பேர் பல வருடங்களாக சர்க்கரைக்கும், தைராய்டுக்கும், அ கொலஸ்ட்ரால், பிபி இதுக்கெல்லாம் பல வருடங்களாக மருந்து, மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்களா இருப்பீங்க. இது என்ன ஒரு விளையாட்டுன்னு தெரியல. அதாவது மருந்து, மருத்துவம், மருத்துவர். நல்லா கேட்டுக்கோங்க. மருத்துவர், மருத்துவம், மருந்து. இந்த 3ன் வேலை என்ன? குணப்படுத்துவது, நலமடையச் செய்வது. இது 3ம் இன்றுள்ள சூழலில் இது நடக்கிறதா? எதையாவது குணப்படுத்த முடிகிறதா? இல்லை குணப்படுத்துகிறார்களா? அந்த மருத்துவர் குணப்படுத்துகிறாரா? இல்லை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் உங்களை குணப்படுத்துகிறதா? அந்த மருத்துவம் உங்களை நலமடையச் செய்கிறதா? இது 3ம் இங்கு இல்லை. அப்படி எனும்போது, உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது நோயா? நோயும் இல்லை. நோய் என்றால் குணமாகும். தானே குணமாகும். ஆனால் இது உடல் சீர்நிலைகேடு. இந்த சீர்நிலைகேடுக்கு குணப்படுத்தி சீர்நிலைப்படுத்த வேண்டியது உங்கள் மனதை தானே அன்றி உடலை அல்ல. ஆனால் நீங்கள் போய் செப்பனிடுவது, மருத்துவம் பார்ப்பது உங்கள் உடலில். பின் எப்படி இது சரியாகும்? இப்படி மருந்துகளை அதிகமாக உட்கொள்வதால் உடலில் உள்ள பித்த நீர் திரிந்து, உடலில் பித்த அளவு மிக அதிகமாக திரிந்து சீர்நிலையோடு அதிகமாகும். இப்படி பித்தம் அதிகமாகும்போது, ஏற்கனவே நான் வகுப்புகளில் சொல்லியிருக்கிறேன். பித்தம் என்பதே ஆற்றல். பித்தம் என்பதே மருந்து. பித்தம் என்பதே விஷம். அதிக திரிந்து போன பித்த நீர் உடலில் விஷத்தன்மையாக மாறும். விஷத்தன்மையாக மாறும்போது, உடலில் உள்ள இரத்தம் அதீத அமிலத்தன்மையோடு இன்றுள்ள அளவுகோலில் சொல்வது போல பிஹெச் லெவல், ஆல்கலின் அசிடிக் லெவல் சொல்றாங்க இல்லையா? அதுபோல ஆசிட் லெவல் அதிகமாயிரும். பிஹெச் லெவல் ரொம்ப குறைஞ்சிரும். இப்படி குறைந்த இரத்தத்தில் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புமே செயல் இழக்கும். செயல் இழக்கும்போது உடலில் உள்ள நரம்புகள் வலுவிழக்கும். நீங்க தொடர்ந்து பல வருடங்களா சர்க்கரைக்கு மாத்திரை எடுக்கிறவங்கள பாருங்க. அடுத்தது நியூரோ அஃபெக்ட் ஆகும் அவங்களுக்கு. நரம்பு மண்டலம் பாதிப்படைய ஆரம்பிக்கும். நரம்பு மண்டலம் பாதிப்படைய ஆரம்பிச்சோன்னா, அவங்களுடைய தசைகள் வலுவிழக்கும். அதிக மாத்திரை எடுக்கிறவங்களுடைய மசில்ல போய் பாருங்க. தசைகள்லாம் ரொம்ப வலுவா, அவங்க ஒரு மாரி ஆளே தொளதொளன்னு மாறி போயிடுவாங்க. அதாவது நான் ஒரு என்னுடைய பார்வையில நான் பார்த்தது என்னன்னா, நான் சின்ன பிள்ளையிலிருந்து ஒரு சில நபர்களை நான் பார்க்கிறேன். நான் வசித்த இடத்திலிருந்து இப்ப வேற இடம்லாம் நம்ம மாறி திருமணம் ஆகி வேற இடத்துல இருக்கோம். இப்ப அதே பழைய இடத்துக்கு போம்போது, நம்ம ஏற்கனவே சின்ன பிள்ளையில பார்த்த நபர்கள பார்க்கிறோம். அதுல ஒரு சில நபர்கள் குடிகாரர்களாக இருப்பாங்க. தினமும் குடித்து தன் உடலை கெடுத்துக் கொண்டவர்கள் இப்படி இருப்பாங்க. அவர்களுடைய முகமும் அதேபோல குடிப்பழக்கமே இல்லாம அதிக நாட்கள் மருந்து, மாத்திரைகள் எடுத்துக்கொண்ட நபர்களின் முகமும் ஒரே மாதிரி இருக்கும். குடியால் சீரழிந்து போன உடலும், மருந்துகளால் சீரழிந்து போன உடலுமே அவர்களுடைய கண்களில் அந்த ஒளியே இருக்காது. அந்த உயிர் சக்தியே, உயிர் ஆற்றலே அங்கு இருக்காது. இந்த 2 பேருடைய உடல் தோற்றமும், முகமும்
கண்களில் உள்ள அந்த ஒளி உயிர் ஆற்றலும் தொய்வாயி ஒரு மரணக்கலை அவங்க முகத்துல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது கல்லீரல் பாதிப்பதால் தான் இந்த ஒரு தோற்றம் ஏற்படுது. அதோடு இப்பொழுது உள்ள குழந்தைகள், சின்ன குழந்தைங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்றாங்க இல்லையா? இந்த ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க எல்லாத்துக்கும் பாருங்க, என்னை சந்திக்க வரக்கூடிய நபர்கள் கூட்டிட்டு வர குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவ். இந்த நம்ம மையத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னா, ஒரு நிமிஷம் அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. மத்த பிள்ளைகள் துருதுருப்பா இருக்கக்கூடிய குழந்தைகள் வேறு, இவர்கள் செய்கிற சேட்டைகள் வேறு. கத்துறது அதிகமா இருக்கும். அடி குரல்ல இருந்து கத்துவாங்க. நாபிலிருந்து இவங்களுடைய சத்தம் வெளிப்படும். இவங்க பண்ற இவங்க கட்டுக்குள்ள அடக்கவே முடியாது. இவங்களுடைய செயல்பாடுகள. சத்தம் அதிகமாக வரும். மூர்க்க குணம் அதிகமா இருக்கும் இவங்க எல்லாருக்குமே. இந்த ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்ற ஒரு லேபிள் அந்த பிள்ளைகளுக்கு குத்தப்படுது இல்லையா? இந்த குழந்தைகளோடு என்னை சந்திக்க வர பெற்றோர்கள்ட்ட நான் கேட்கிற முதல் கேள்வி, "எல்லா வேக்சினும் போட்டுட்டீங்களா?" "எல்லா வேக்சினுமே போட்டேன்" அப்படின்னு அந்த பெருமையா சொல்லுவாங்க. இதுதான் அங்க பிரச்சனையே. அத்தனை தடுப்பூசிகளையும் போட்ட அந்த குழந்தையோடைய கல்லீரல் என்ன நிலையில இருக்கும்? நான் இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட சொன்னேன். கல்லீரலோடைய ஆரோக்கியம் தான் இறைசக்தி நமக்குள்ள உச்சந்தலை வழியாக கிரகிக்கப்பட்டு, முதுகுத்தண்டை வழியாக இறங்கி, உடலில் உள்ள நரம்புகள் மூலியமாக உடல் முழுவதும் பரவச் செய்வதுதான் உடலில் உள்ள சக்தி இயக்கம். இது இந்த தொடர்புக்கு முக்கியமான ஒரு கருவி, ஒரு உறுப்பு எதுன்னா கல்லீரல் தான். இதையே நம்ம சிதைக்கிறோம் அப்படின்னா, இந்த விண்ணாற்றல் எங்கிருந்து அந்த பிள்ளைகளுக்கு உள்ள வரும்? அது வராது. இன்றுள்ள இளம் பெற்றோர்கள், அதாவது ஆங்கிலத்துல சொன்னா இன்னைக்குள்ள எப்படி சொல்றது அது? ம் எங்கேஜ் மதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா? ம் இன்னைக்குள்ள அந்த அவர்களுக்கு அவங்க உடலையே அவங்க சரியா வச்சுக்க தெரியல. அவங்களுக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தையும் போராடி கரு கருத்தரித்தல் மையம் மூலியமாக பெற்றுக்கொள்வது. அதை பெறுவதற்காக அந்த தாயும், தந்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள், ஊசிகள், இது அதிகமான மருந்துகள். அதன் வழியாக பெறப்பட்ட அந்த குழந்தையின் உடலில் இவர்கள் உருவாக்கிய அதே உறுப்புகளில் சிதைந்து போன அந்த கல்லீரலோடு ஆற்றல் குறைவாக பிறக்கும் அந்த குழந்தை, அது பிறந்த பிறகும் அதற்கு போடக்கூடிய தடுப்பூசிகள், மருந்துகளால் நிரம்பியது இன்றைய வாழ்க்கை. இப்படி பிறந்த குழந்தை வளர்ந்து பள்ளியில் சேர்க்கும்போதோ, இல்லை பொது இடங்களுக்கு போகும்போதோ, அந்த ஒரு அமைதித்தன்மை, அதாவது கல்லீரலின் ஆற்றல் தான் நிதானம், அமைதி, பொறுமை இது எல்லாமே. அது ஆற்றலோடு இல்லாதபோது இது 3மே அங்க இருக்காது. அதனால்தான் இன்றுள்ள மனிதர்களிடம் அதிக பரபரப்பு, பதட்டம், பயம். இது இன்று அதிகமாக எல்லோரிடத்திலும் உண்டு. இப்படி உள்ள ஒரு தாய், தந்தை தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்ப்பாங்க? அதே மாரி தான் வளர்ப்பாங்க. அப்ப அந்த பிள்ளையும் அதே கல்லீரல் ஆற்றல் குறைவாக இப்படி கட்டுக்கடங்காத மூர்க்க குணமுடைய பிள்ளைகளாக வெளிப்படுறாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்கும்போது எல்லா ச அ அ வேக்சினும் நாங்க போட்டாச்சு. இப்ப இத எப்படி சரி பண்றது? இந்த பிள்ளைய எப்படி சரி செய்றது? எந்த மருந்த கொண்டு சரி செய்ய முடியும்? இருக்கவே வச்சிருக்காங்க. ஸ்டீராய்டு மருந்துகள கடைசியாக செலுத்த ஆரம்பிப்பாங்க. அதில் உடலில் உள்ள நிணநீர் மண்டலம் முழுமையாக பாதிப்படையும். சிறுக சிறுக எங்கு போய்க் கொண்டிருக்கிறது இந்த மனித சமூகம்? இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கலக்கமா, வருத்தமாவும் இருக்கிறது. அந்த வருத்தத்தின், கலக்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த வகுப்பு.
இப்படி தன் உடலை தானே சிதைத்துக் கொள்கிற ஒரே உயிரினம் மனித இனம் மட்டும்தான். இந்த கல்லீரல் விண்ணாற்றலை கிரகித்து அந்த கிரகிப்பின் மூலியமாக நமது கண்கள், ஒரு பிறந்த குழந்தையோட கண்களை பார்க்கும்போது எவ்வளவு ஆற்றலோட இருக்கு. சிறு குழந்தைகளாக சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை தாய்ப்பாலை குடித்து அது நம்மை பார்த்து சிரிக்கும்போது, அந்த சிரிப்பில் நம்மையே நம்ம அங்க தொலைக்கிறோம்ல. அந்த கண்களிலிருந்து வெளிப்படக்கூடிய உயிர் சக்தி. அந்த கண்கள். அதே கண்களோடு தானே நம்மளும் வளர்றோம். எங்க போச்சு அந்த உயிர் சக்தியும், அந்த காந்த ஈர்ப்புமான கண்கள் எங்க தொலைத்தோம்? எங்க தொலைக்கிறோம்? அதே போன்றுதான் அன்றிருந்த ஞானிகள், சித்தர் பெருமக்களின் கண்கள். இன்னைக்கு யாரும் அது ரொம்ப தேடணும். குருமார்களாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆன்மீக ஆன்மீகவாதிகளோட கண்கள் அப்படியா இருக்கு இன்னைக்கு. ஔவையாருடைய வாழ்க்கை வரலாறுல அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு நாட்டில் உள்ள மக்கள் ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க தலைமுடிய பார்த்து அவங்க கண்டுபிடிப்பாங்களாம். அந்த மன்னன் சரியா ஆட்சி செய்றானா? மக்கள் மகிழ்ச்சியோட, மனநிறைவோட அங்க வாழ்றாங்களான்றத அவங்க தலைமுடிய பார்த்து கண்டுபிடிச்சு அத சொல்லுவாங்களாம். இந்த அரசன் சரியா நல்ல ஆட்சி புரிகிறான். இங்குள்ள மக்கள் மன நிம்மதியாக நிறைவோடு வாழ்கிறார்கள் என்பதை அவர்கள் தலைமுடிய பார்த்து தான் கண்டுபிடிச்சு சொல்றதா சொல்லியிருப்பாங்க. இந்த விண்ணாற்றலை கிரகிக்கும் இந்த உள்ளுறுப்பு கிரகித்து வெளிப்படுத்துவது கண்களில். இப்ப நாமே ஒரு சில நபர்கள் நம்மளிடம் பேசும்போது பாசாங்கு செய்யக்கூடிய நபர்களாகவோ, பொய் சொல்லக்கூடிய நபர்களாகவோ காரியம் ஆக வேண்டும் என்று பேசினால், அவர்கள் கண்ணுக்கு கண் நேரா பார்த்து பேசவே மாட்டாங்க. கீழ குனிஞ்சிருவாங்க. இல்ல அவங்க கண்கள் அலைபாஞ்சிட்டே இருக்கும். ஆன்மாவின் வெளிப்பாடு கண்கள். அந்த கண்களின் வெளிப்பாடு கல்லீரல். இது நான் சொல்லியபடி இந்த அதிகமாக மது பழக்கத்துக்கு அடிமையாய் அவர்களை மறு மறுமலர்ச்சி இந்த வகுப்புகள்லாம் அவங்கள சேர்த்து மீட்டு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து வீட்டுல குடும்ப கஷ்டம் இதெல்லாம் சொல்லி, தான் திருந்திட்டேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டேன்னு சொல்லி 1 மாதம் தான் அதிகமா அவங்க அந்த பழக்கத்துக்கு திரும்பி போகாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் மெதுவா துவங்கும் அது. துவங்கி மெல்ல மெல்ல திரும்பவும் அடிமையாகி, திரும்பவும் அடுத்தடுத்த மறுமலர்ச்சி இதுங்களுக்கு அனுப்பப்பட்டு, இது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க இறந்தே போறாங்க. இப்படி ஏன் அவங்க திரும்பவும் அந்த பழக்கத்துக்கு போறாங்க அப்படின்னா, முதலில் எடுத்த அந்த பழக்கம் அவர்கள் செல்களில் பதிந்து பதிவுகளாக அந்த பதிவு அதிலேயே இருக்கும். உணர்வு பதிவு அப்படின்னு சொல்லக்கூடியது இது. இது விஞ்ஞானத்துல மெட்டபாலிசம் அப்படின்றது சொல்றாங்க. இந்த உணர்வு பதிவுகள் பழகிய அந்த செல்கள் திரும்ப திரும்ப அதை கேட்கும்போது, அந்த நபர் அந்த பழக்கத்துக்கு போகாம அவர் ரூம்ல பூட்டி வச்சோ, இல்ல கட்டி வச்சோ அவர பண்ண முடியாது. எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அத மீறுவார். இதை விடுத்து அவர்களுக்கு உணர்வு ரீதியாக இந்த புரிதலை வழங்கினால், அந்த உணர்வுகள் வரும்போது நமது வாழ்வியல் முறையில் கொடுக்கப்படக்கூடிய ஆத்ம சுத்தி. இதை உணர்ந்து உணர்வாக எடுக்கும்போது எனக்குள் தோன்றும் இந்த வேட்கை, இந்த மது என்ற வேட்கையை தூண்டும் இந்த அணுக்கள் அனைத்தும்
துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு உணர்வு. ஒரு நிமிடம் கூட போதாது அதுக்கு. அந்த உணர்வு எடுக்கும்போதே அந்த உணர்வு நிலைகள் மாற்றமடையும். இப்படி எத்தனையோ பேருக்கு நான் சொல்லி, அவர்கள் இன்று வரை மிக அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உணர்வை எடுக்க வைப்பதுதான், வழிகாட்டுவது நமது ஒவ்வொருத்தருடைய கடமை. நமக்கு தெரிந்த நபர்களோ, இவர்களோ உணர்வு ரீதியாக முதலில் நாம் உணர்ந்து அவர்களுக்கு அதை உணர்த்தணும். அப்பதான் அது அங்க வேலை செய்யும். கல்லீரலின் செயல்திறனே குணாதிசயங்களின் வெளிப்பாடாக ஒவ்வொரு மனிதருக்குமே இருக்கும். ஒரு சில பேர் சொல்றாங்க இல்லையா, இவனை நம்பி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அங்க கல்லீரல் சரியா இல்ல. இவங்கள நம்பி எது வேணாலும் பண்ணலாம், அவரை நம்பி அனுப்பலாம் அப்படின்னு சொல்றதும் கல்லீரலுடைய செயல்திறன் தான். பொதுவாக இந்த மாத்திரை மருந்து எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு விளக்கம். இப்ப அடுத்து நான் சொல்வதை நல்லா கேட்டு உள்வாங்கிக்கோங்க. என்ன என்றால், இது ஒவ்வொரு மருத்துவருக்கும், மருந்து கம்பெனிகளுக்கும், மருத்துவ நிறுவனங்களுக்கும் இது தெரியும். இது தெரியாத ஒரே நபர் யார் என்றால், நீங்க தான். எது? நீங்கள் ஒரு உடல்நல சீர்கேட்டிற்காக எடுத்துக்கொள்ளும் மாத்திரை. ஒரு 50 கிராம் 50 mgன்னு வச்சுக்கோங்க. 500 mg, 1000 mgலாம் போடுறீங்க. ஒரு 50 mg மாத்திரைய நீங்க வாயில போடுறீங்க அப்படின்னா, அந்த மாத்திரை உணவு குழாய் வழியாக பயணித்து, வயிற்றுக்கு சென்று, இரைப்பையில் கரைந்து, திரவமாக மாறி, கல்லீரலுக்குள் சென்று, கல்லீரலிருந்து பிரிக்கப்பட்டு, அது செயல்படும். அப்படி கல்லீரலுக்கு சென்ற அந்த 50 mg மருந்துகளும், இரத்தத்தில் அந்த கல்லீரல் அந்த மருந்தை கலக்கச் செய்வது வெறும் 5 mg மட்டும்தான். 5 mg உங்க ரத்தத்துல குடுக்கணும்னா, மருத்துவர் உங்களுக்கு 50 mg மாத்திரை குடுப்பார். 50 mg உங்க ரத்தத்துல கலக்கணும்னா, 500 mg குடுப்பார். 100 mg உங்க ரத்தத்துல கலக்கணும்னா, 1000 mg மாத்திரைய குடுப்பார். இதான் அளவுகோல். இப்ப நீங்க 50 mg மாத்திரைய நீங்க போட்டீங்கன்னா, அதுல 5 mg மட்டும் ரத்தத்துல குடுத்துட்டு, மிச்சம் இருக்கக்கூடிய 45 mg, 45 mg மருந்துகளை இந்த கல்லீரல் தான் தன்னிடம் வச்சுக்கும். தேக்கி வச்சுக்கும். முழுமையா ரத்தத்துல விட்டா அன்னைக்கே நீங்க மரணம் உங்களுக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 45 mg அந்த கல்லீரல் தன்னிடம் வைத்துக்கொண்டு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 24 ஹவர்ஸ்ல 10 mgய மெதுவாக சிறுநீரக உறுப்பு கிட்ட குடுத்து, இத ரத்தத்துல கலக்காம நீ வடிகட்டி யூரின் மூலியமா வெளிய அனுப்பிடு அப்படின்னு சொல்லி குடுக்கும். இவர் சொன்னா அவர் கேட்பார். சிறுநீரகமும் அத வாங்கி ரத்தத்துல கலந்துராம அத இது பண்ணி உங்களுக்கு வெளிய அனுப்பும். ஒரு நாளைக்கு 10 கிராம் மட்டும் தான் வெளிய அனுப்ப முடியும். அடுத்த நாள் அடுத்த 10 கிராம். அப்போ நீங்க 45 mg மாத்திரையும் முழுமையா ரத்தத்துல கலக்காம வெளியில போகணும்னா, நீங்க எத்தன நாள் சும்மா இருக்கணும்? 5 நாளுக்கு சும்மா இருக்கணும். மாத்திரை போடாம. நீங்க மறுநாள் காலை, மதியம், இரவு 3 வேளையும் மாத்திரை போடுவீங்க இல்லையா? இப்படி ஒவ்வொரு நாளாக போடக்கூடிய மருந்துகள் அத்தனையும் தேக்கி வைத்து, போராடி, உங்களை காப்பாற்றி வைத்துக் கொள்வது அந்த கல்லீரல் தான். இப்படி தேக்கி வைத்த மருந்துகளை எவ்வளவுதான் தாங்கும்? இப்ப உதாரணத்துக்கு, இப்படி உங்களுக்கு விளக்கி சொன்னா உங்களுக்கு எளிதில் விளங்கும். ஒரு ஸ்பாஞ்ச், ஒரு செங்கல் அளவு உள்ள ஒரு ஸ்பாஞ்ச், பஞ்சு போன்ற பஞ்சுன்னு வச்சுக்கோங்க. பஞ்சுனா இந்த பருத்தி பஞ்சு இல்ல. ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸ்பாஞ்சுன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஹார்ட்வேர்ஸ்லலாம் கிடைக்கும்.
அந்த பஞ்சு தான் லிவர்ன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஜக்கு தண்ணீல ஒரு பச்சை வர்ணம் கலந்த தண்ணீர். உங்க தண்ணி நீங்க ஜக்குல வச்சிருக்க தண்ணி பச்சை கலர்ல இருக்கு. அத அந்த ஸ்பாஞ்சுல ஊத்திக்கிட்டே இருக்கீங்க மெதுவா. ஊத்திக்கிட்டே இருக்கும்போது, அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் உள்கிரகித்து அந்த ஸ்பாஞ்சு வச்சுக்கும். ஒரு ஜக்கு தண்ணியும் நீங்க ஊத்திட்டீங்க. அது அவ்வளோ கெப்பாசிட்டியும் உள்ள வச்சுக்குது. அது ஈரத்தோட கனமா அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும். அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படாது. அடுத்து இன்னொரு ஜக்கு எடுக்குறீங்க. அதே பச்சை வர்ணம் கலந்த தண்ணீர் எடுத்து திரும்பவும் மெதுவா ஊத்துறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அதனுடைய கிரகிப்பு திறன் முடியாது. அது நீரை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த ஸ்பாஞ்ச். அந்த ஸ்பாஞ்சிலிருந்து வெளிப்படக்கூடிய நீர் பச்சையாக வராது. வெள்ளையா தான் வரும். ஏன்னா, இந்த வர்ணத்த அது அந்த ஸ்பாஞ்சில தக்க வச்சிருக்கும். 2வது ஜக்கையும் மெதுவா ஊத்தி முடிச்சுட்டீங்க. அதுலருந்து நீர் வெளிப்படுது. வெள்ளையா தான் வெளிப்படுது. அடுத்தது 3வது இன்னொரு ஜக். அதே பச்சை கலர் தண்ணி. திரும்பவும் மெதுவா ஊத்துறீங்க. இதற்கு மேல் அது முடியவே முடியாது. அடுத்து அதிலிருந்து வெளிப்படக்கூடிய நீர் பச்சை வர்ணமாவே வெளிப்படும். இது அப்படியே நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கல்லீரல் தான் அந்த பஞ்சு. அந்த வர்ண கலர் தான் நீங்க போடும் மருந்து மாத்திரைகள். இது எவ்வளவு மருந்துகளை தன்னகத்தே காப்பாற்றி வைத்து சிறுநீரக உறுப்புக்கும் குடுக்காம கிட்னிய பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். இந்த அளவுகோல் பல வருடங்களாக நான் சொல்வது ஒரு உதாரணம். நீங்க பல வருடங்களாக எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் எவ்வளவு மருந்துகளை அது தன்னிட்ட சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அது முழுமையாக தன்னுடைய செயலை இழக்கும்போது, "என்னால முடியாது. நீயாவது பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி கிட்னி கிட்ட குடுக்கும். "நீ பண்ணாம நான் தொடவே மாட்டேன்" அப்படின்றத நேரடியா அது விட்டுரும். அதிக மருந்து எடுத்துக்கொண்டவர்களுக்கு அடுத்த பக்க விளைவு என்ன? சிறுநீரக செயலிழப்பு. அதானே வருது. இப்ப இது 2ம் சிரமப்பட்டு அப்பயும் நீங்க நிறுத்த மாட்டீங்க. இப்ப இந்த சிறுநீரக பாதிப்புக்கு அதுக்கும் சேர்த்து அடுத்த மாத்திரைகள் இன்னும் உள்ள போக ஆரம்பிக்கும். மாத்திரையால் தான் இந்த விளைவே ஏற்படுது, மருந்துகளால். அப்ப அதுக்கும் மருந்துகள் நீங்க எடுக்கும்போது, இது ஒரு கட்டத்திற்கு மேல் உங்களுடைய ரத்தம் முழுவதுமே ரசாயன மருந்துகளாக நிரம்பி, அதனுடைய அறிகுறிகள் உங்களுக்கு எங்க வெளிப்படும் அப்டின்னா, உங்களுடைய கால் பாதத்தில் கரும்புள்ளிகள் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த ஆடியோ கேட்கும்போதே உங்க கால தூக்கி பார்த்துக்கோங்க. நல்லா கால கழுவிட்டு கூட உங்க கால் பாதத்த பார்த்துக்கோங்க. கரும்புள்ளிகள் இருக்கிறதா? இருக்கு அப்டின்னா, உங்களுடைய கல்லீரல் பாதிப்புக்குள்ளா இருக்குன்னு அர்த்தம். அங்க வெளிப்படுத்தும். இந்த சிறுநீரகம் பழுதடைந்தவங்க, டயாலிசிஸ் பண்றவங்களுடைய கால போய் பாருங்க. முழுவதுமாக கரும்புள்ளிகள் இருக்கும். அதேபோல லிவர் சிரோசிஸ், லிவர் பழுதடைந்த அவர்களுடைய கால்களையும் பாருங்க. ரொம்ப மோசமா இருக்கும். கரும்புள்ளிகளும், கலரே மாறி போயிருக்கும். இப்படி வெளிப்படுத்து. அப்பயும் இது தன்னை புதுப்பிச்சுக் கொள்ள காத்திருக்கும். நீங்க நிறுத்த வேண்டியது மருந்து மாத்திரைகள தான். ஏனென்றால், நம்ம இந்த வாழ்க்கையில எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பழக்கி வச்சிருக்கோம் அப்டின்னா, டிவி பழசாயிருச்சு, மிக்ஸி பழசாயிருச்சு, ஃப்ரிட்ஜ் பழசாயிருச்சு அப்படின்றதுலயே நம்ம உழண்டு இந்த பொருள்களோடயே நம்ம வாழ்க்கை இருக்கிறதுனால, நாமும் இத்தன வருஷம் ஆயிடுச்சு, நமக்கு வயசாயிடுச்சு இப்படின்னு நெனச்சுக்கிறோம். ஆனால், இந்த மருத்துவ உலகம் நீங்க எவ்வளவு உங்களுடைய கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சாலும், நீங்க கண்ணுல அதிகமான லென்ஸ் உள்ள கண்ணாடிகள் போட்டிருந்தாலும், நீங்கள் இறந்தவுடன் உங்கள் கண்களை தானமாக கேட்கிறதே ஏன்? இவ்வளவு பாதிப்படைந்தவருடைய கண்களையும் தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி?
அப்போ கண்களில் பிரச்சனை என்று ஒன்று வரவே வராது. பார்வை கோளாறு என்றால் நீங்கள் சரி செய்ய வேண்டியது உங்கள் கண்களை அல்ல, கல்லீரலை. கிளைகோமா என்ன பேர் வேணாலும் சொல்லுங்க கண்ல. கண் உடலில் உள்ள உறுப்பில் பாதிப்படையாத உறுப்பு எதுனா கண் தான். புறத்திலிருந்து ஏதாவது குத்துனா பாதிப்படையும். கேட்ராக்ட் ஆபரேஷன் நீங்க போய் பண்றீங்களா? அது என்ன? ஒரு சுண்ணாம்பு படிகம், கால்சியம் லேயர். இந்த கால்சியம் லேயர் ஏன் மிகுதியாச்சு? நீங்க எடுத்துக்கொண்ட காஃபி, டீ, பால் பொருட்களால் அதிகமாச்சு. தினமும் நான் ஒரு நாளைக்கு 2 டீ தான் குடிப்பேன். ஒரு மாசத்துக்கு எத்தனை லிட்டர் ஆகுது அது? இப்படி அதிகமான கால்சியம் குடுக்க குடுக்க, லிவர் அது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? தன்னிடம் படிமானங்களா வச்சுக்கும். லிவர்ல படிந்த படிமானம் கண்களில் தான் வெளிப்படும். ஏன்னா கண்ணுக்கும் லிவருக்கும் தான் நேரடி தொடர்பு உண்டு. அப்போ அங்க லேயரா உங்களுக்கு படியும். லேசர் ஆபரேஷன் சொல்லி அந்த லேயர உரிச்சு எடுக்கிறது தான் உங்களுக்கு கேட்ராக்ட் ஆபரேஷன். இத கொஞ்சம் பொறுமையா இருந்து, அந்த பழக்கத்த நிறுத்தி, தன்ன திருத்திக்க மாட்டாங்க. மருத்துவரை மாத்துவாங்க, மருந்துகளை மாற்றுவாங்க, மருத்துவமனைகள மாத்துவாங்க. மாற வேண்டியது அந்த நபர். அவர் தன்னை மாற்றிக் கொள்ள மாட்டார். ஆனால் அந்த மருத்துவம் பார்க்கப்படுமாங்க. ஒரு மருத்துவருடைய வேலை என்ன? இது ஏன் உனக்கு வந்தது? எதனால் வந்தது? எந்த பழக்கத்தால் இது உனக்கு ஏற்பட்டது? அதை நீ திருத்திக் கொள். இப்பொழுது நான் சரி செய்து விடுகிறேன். மீண்டும் வராமல் பார்த்துக் கொள்வது உனது கடமை என்று அறிவுறுத்தி, இந்த பழக்கங்கள் இருந்து அவருக்கு அறிவுரை சொல்லி, அவரை அனுப்பினால், அவர் உங்களுக்கு மருத்துவர் அல்ல. உங்களுடைய உறவுக்காரர் அவர். அதை விட்டுட்டு மருந்து மாத்திரைகள் பட்டியல் போட்டு குடுத்து, மாசம் ஒரு தடவ வந்து செக் பண்ணிக்கோங்க. திரும்ப வராம இருக்கிறதுக்கு. இப்படின்ற சொல்லுவர் மருத்துவ வியாபாரி. இது அவர்களை சொல்லி குறை சொல்வதால் ஒண்ணும் பலனும் அல்ல. அது நமது கொள்கையும் அல்ல. இங்கு மாற வேண்டியது நீங்கள் தான். பொருந்தாத உணவு, பொருந்தும் உணவு அத்தனை உயிர்களுக்குமே தெரியுதே. ஏன் மனித பிறவிக்கு மட்டும் தெரியல? இதை உள்வாங்கி, புரிந்து கொண்டு, மிக கவனமாக அந்த கல்லீரலை அந்த நான் உங்களுக்கு அனுப்புன போஸ்டர்ல போட்டிருந்த 4 விஷயங்கள். பாதுகாப்பது, பராமரிப்பது, சீர்நிலைப்படுத்துவது, புதுப்பிப்பது. இந்த முதல் இதுவாக பாதுகாப்பது அப்படின்றத பார்க்கலாம். இது இன்றைய ஒரு நாள் வகுப்புக்கே போதாது. அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்களா? அப்படி இல்ல. பாதுகாப்பதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கிறீங்களா? ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீங்க அத பாதுகாக்கவே வேண்டாம். அதுவே அது தன்னை பாதுகாத்துக்கும். பராமரிப்பது, நீங்க பராமரிக்கவும் வேண்டாம். அதுவே தன்னை சீர்நிலைப்படுத்திக் கொள்ளும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, லிவர்ல ஒரு பகுதிய நீங்க வெட்டி எடுத்தா கூட திரும்பவும் அது வளரும். வேற எந்த உறுப்பும் வளராது. உடலில் உள்ள வேற எந்த உறுப்பும் வெட்டினால் வெட்டினது தான். உங்க விரல நீங்க வெட்டினாலும் திருப்பி வளராது. நகம் வேணா வெட்டினா வளரும். ஆனால் உடலில் உள்ள உள்ளுறுப்புகள், அதில் லிவரை ஒரு பகுதிய நீங்க வெட்டி எடுத்தாலும் திரும்பவும் அது வளர்ந்து தன் நிலைக்கு வந்துரும். அத நீங்க எப்படி பராமரிக்க முடியும்? சீர்நிலைப்படுத்துவது. இத நீங்க செய்யலாம். சீர்நிலைப்படுத்துவதற்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க கெடுக்காம மட்டும் இருந்தா போதும்.
அவ்வளவுதான். நீங்க அதை கெடுக்காமல் இருக்கக்கூடிய இந்த பழக்கங்கள், அதாவது தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும். இவ்வளவுதான். உங்களுக்கு தூக்கம் சரியாக இல்லை, தூக்கம் போதவில்லை என்ற அறிகுறி உங்களுக்கு நீங்க எப்படி அளவுகோல்ல பார்க்கலாம்னா, உங்க கை கட்டை விரல் நகம். அந்த நகத்துல உங்களுடைய ஆள்காட்டி விரல வச்சு தடவி பாருங்க. நீள்வாக்குல கோடுகள் இல்லாமல் வழுவழுப்பாக இருந்தால், உங்களுடைய தூக்கம், உங்களுடைய கல்லீரல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்ல அது கலர் மாறியிருக்கு. கால் கட்டை விரல் நகமும், கை கட்டை விரல் நகமும் கலர் மாறியிருக்கு. அ கோடுகள் இருக்கு அப்படின்னா, உங்க கல்லீரல் எச்சரிக்கை பண்ணுதுன்னு அர்த்தம். சீர்நிலைப்படுத்துவது. அதான். சீர்நிலைப்படுத்துவது. இந்த கல்லீரல் செயல்திறன் குறையும்போது, கல்லீரல் நமது உடல் வழியாக ஒரு சுவையை கேட்டு வாங்கிக் கொள்ளும். அந்த சுவை புளிப்பு. இந்த புளிப்பு சுவை இப்ப பொதுவா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு புளிய எடுத்து உங்க நாக்குல தடவுனா, நீங்க எந்த உறுப்ப சுருக்குவீங்க? "அப்பா! புளிக்குது" அப்படின்னு எந்த உறுப்ப சுருக்குவோம்? கண். கண்கள தானே சுருக்குறோம் இல்லையா? அப்போ அந்த ஆற்றல், புளிப்பு நேரடியாக கல்லீரலுக்கு சென்று தன்னை ஆற்றல் படுத்திக் கொள்ளும். புளிப்பு சுவையுள்ள பொருட்கள், உணவுப் பொருட்கள், மாங்காய், நெல்லிக்காய், எலுமிச்சம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் உள்ள அத்தனை பழங்களுமே நீங்க ஃபேட்டி லிவர்காரங்க எல்லாரையும் பாருங்க, லெமன் சாதம், லெமன் ரைஸு, புளிக்குழம்பு இத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இத ஒருத்தங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னாவே, அவங்களுக்கு லிவர் எச்சரிக்கை இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். இன்றுள்ள மனிதர்கள்ல 100ல 80 பேர், 85 பேர் வரைக்கும் ஃபேட்டி லிவர். இன்னைக்கு உள்ள வாழ்வியல் சீர்கேடுகளால் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பால் பொருட்கள், பால் பொருட்கள் மூலியமாகவே இந்த ஃபேட்டி லிவர் அதிகமா வரும். பால் பொருட்கள், இரவு கண் விழிப்பது, நைட் டியூட்டி பார்க்கறது, இது மூலியமாகவே அந்த ஃபேட்டி லிவர் வரும். கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிறு திம்முன்னு இருக்கிறது. அ அதாவது ஒரு சில உடல்வாகு இருக்கக்கூடிய உடல்வாகு என்னன்னா, லிவர் பாடின்னு சொல்லுவாங்க. அந்த லிவர் பாடின்னா, அ ஒல்லியா இருப்பாங்க. வயிறு மட்டும் பெருசா இருக்கும். ஆண்கள் ஆண்களுக்கு. ஆள் ஒல்லியா தான் இருப்பாங்க. ஆனா வயிறு மட்டும் முட்டையா, தொப்பையா இருக்கும். அதான் அ நான் யோகா வகுப்பு மாணவர்கள்ட்ட சொல்றது, தொந்தி நோய்களுக்கு தந்தி அப்படின்னு சொல்றது. தொந்தி வந்துருச்சுனாவே அடுத்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உண்டான தந்தி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதே மாரி பெண்கள்ல வந்து தைராய்டு பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கழுத்திலிருந்து முழு உடலுமே ஒரே அளவுல இருக்கும். அவங்களுக்கு தைராய்டு பாடின்னு சொல்லுவோம். அதே யூட்ரஸ் பாடின்னு சொல்றது, அவங்களுக்கு இடுப்பு மட்டும் அகலமா இருக்கும். யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு நெறைய இருக்கும். மாதவிடாய் சீர்கேடுகள், நீர்க்கட்டிகள், அ வெள்ளைப்படுதல், அ யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாரி நெறைய அடிக்கடி அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் சரி செய்வது ஒன்றே ஒன்று தான். அது யோக பயிற்சி முறை. யோகக் கலையாம். உலகில் சிறந்த கலையில் யோகக்கலை. அந்த யோகா தான் இது அத்தனையும். நீங்க தைராய்டு பாடியா இருந்தாலும் சரி, யூட்ரஸ் பாடியா இருந்தாலும் சரி, லிவர் பாடியா இருந்தாலும் சரி. இந்த 3யும் சீர்நிலைப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, குணமடைச் செய்வது யோக பயிற்சி முறைகள்ல தான் பண்ண முடியும். யோக பயிற்சிகளோடு சேர்ந்த வாழ்வியல் ஒழுங்குமுறைகள், உணவு பொருந்தும் உணவு முறைகள், இதையும் சேர்த்து செய்யும்போது வெகு இயல்பாக நீங்களே உங்களை சரி செய்து கொள்ள முடியும்.
தானே தன்னை சரி செய்து கொள்தல், தானே தன்னை உணர்தல், தானே தன்னை அறிதல். இது எல்லாமே நமக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. இதை கடைபிடித்து, சீராக்கி, நலமுடன் வாழ்வது நம்ம கையிலே வழங்கப்பட்டிருக்கு. ஆனா, இத நம்ம நம்புறோமா? அளவுகோலுக்குள் உள்ள போய் சிக்கிக்கிறாங்க. இன்னைக்கு உள்ளவங்க எல்லாருமே இந்த அறிவு சமூகம் ஒவ்வொன்னுத்துக்கும் கருவிகள நாடியே போறது. எல்எஃப்டி தெரிஞ்சிருமா? முழு உடல் பரிசோதனை. முழுமையா உங்கள குணப்படுத்திருதா? அதன் பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வாழ்நாள் நோயாளி. இப்படி இந்த கல்லீரல் என்பது இன்றுள்ள பிள்ளைகளுக்கு, அந்த ஹைப்பர் ஆக்டிவ் பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய வேக்சின் மருந்துகளால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால், அவர்களை இயல்பான பிள்ளைகளாக மாத்தணும்னா, அவங்க உடம்புல இருக்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள் வெளியே போகணும். இந்த மருத்துவ கழிவுகள் அனைத்தும் கல்லீரல்ல தான் தேங்கி இருக்கும். இதற்கு நமது ஆரா கொள்கைகளின்படி நாம் அதிகமாக வழங்குவது கல்லீரல் தூய்மை செய்யும் முறை. அதோடு அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரை ரத்தத்தையே தூய்மைப்படுத்துவது. அதேபோல அருகம்புல் சாறு. அதேபோல நமது அன்றாட வாழ்க்கையில ஒரு வேளையோ, இரு வேளையோ சமைத்த உணவு ஒரு வேளையாவது காரத்தன்மை உள்ள படைக்கப்பட்ட உணவுகளாக நாம் மாற்றிக்கொள்வது. சிறு பிள்ளைகள் முதல். காலை உணவாக கடினமான உணவுகள் எப்பவுமே இருக்கக்கூடாது. காலையிலே இட்லி, பொங்கல், தோசை இப்படி வயித்துல போடுறதெல்லாம் கடினமான உணவுகள். மிதமான உணவுகளா இருக்கணும். மிதமான உணவுகள்னா என்ன? பழைய சாதம், அரிசி கஞ்சி, ஆவியில வெந்த உணவுகளா இடியாப்பம், தேங்காய் பால், புட்டு, வாழைப்பழம் இதெல்லாம் ஒரு சாத்வீகமான சமைத்த உணவுகள் இதெல்லாமே. மிதமான உணவுகள். கடினமான உணவ காலையிலேயே பூரி, சப்பாத்தி, பரோட்டா, பொங்கல் இப்படி போடுறதெல்லாம் கடினம். இந்த கடினமான உணவுகள் அதீதமான அமிலத்தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். காலை உணவு மிதமான உணவுகளாக இப்படி இருக்கணும். மதிய உணவு ஏன்னா வெப்ப மிகுதி. மதியம் நல்ல பூமி வெப்பத்தன்மையில இருக்கும். அப்ப நல்ல விருந்து போல நல்லா சாப்பிடணும். சைவ உணவுகளா, அதுல முக்கியமாக ரசம், நம்ம தமிழ் மரபுப்படி உள்ள சமையல். நம்ம சமையல் தான் சிறந்தது. அதுலயும் ஒரு வயதிற்கு மேல், ஒரு 35, 40 வயதிற்கு மேல் காய்ந்த மிளகாய், 35 வயதுக்கு மேலவே தவிர்க்கணும். காய்ந்த மிளகாய், புளி இது 2யும் அறவே தவிர்க்கணும். இது 2ம் ரத்தத்தில் அமிலத்தன்மையை அதிகமாக்கும். அமிலத்தன்மை அதிகமானாவே முதல்ல தன்னுடைய செயல்பாட குறைப்பது கல்லீரல் தான். இதை ஒரு வயதுக்கு மேல் தவிர்க்கணும். மிளகாய் காரத்துக்கு பதிலாக மிளகு காரம், புளிக்கு பதிலாக நிறைய இருக்கு. தக்காளி, எலுமிச்சை, நெல்லிக்காய், இல்ல கேரள பகுதியில் பயன்படுத்தக்கூடிய கொடம்புளி. அந்த புளிகள பயன்படுத்தலாம். இது பொருந்தும் உணவு. எப்பவுமே உங்க கவனத்துல நீங்க வைத்துக் கொள்ள வேண்டிய ராஜ உறுப்பு இந்த கல்லீரல். அதனால அதையே நினைச்சிட்டு இருக்க சொல்ல. ஒரு பொருந்தாத உணவு எடுக்கும்போதே எச்சரிக்கை மணி உங்களுக்குள்ள வரணும். இந்த கல்லீரல் என்பது இறை தொடர்புள்ள ஒரு உறுப்பு. நான் இப்பொழுது எனது வாய் வழியாக அனுப்பும் இந்த உணவு அதை பாதிக்கும் என்றால் அதை தவிர்ப்பேன். இந்த ஃபேட்டி லிவர் உள்ளவங்க எல்லாரையும் பாருங்க, ஃபுட் கிரேவிங் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். உணவு மேல வெறித்தனம். அவங்களுக்கு பசியே இருக்காது. ஆனா அவங்க சொல்றது என்ன? எப்ப பார்த்தாலும் எனக்கு பசிக்குது. அது பசி இல்ல. அது பேரு கிரேவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு மேல உள்ள வெறித்தனம். சும்மா போர் அடிச்சுனாவே ஏதாவது எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பசி இல்லாமல் உணவு உண்ணக்கூடாது அப்படின்றத மனித இனத்துக்கு தான் சொல்லியே கொடுக்க வேண்டியதா இருக்கு.
இப்படி நாம் சீர்கெடுத்துக் கொள்ளக்கூடிய இந்த உறுப்பை சீர்நிலைப்படுத்துவது நாம் தான். அடுத்தது புதுப்பிப்பது. புதுப்பிப்பதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். 3 மாசம், 90 நாள் லிவரை, அந்த கல்லீரலை பாதிக்காத பொருட்களை எதையும் நான் உள்ள அனுப்ப மாட்டேன் அப்படின்ற ஒரு விழிப்போட நீங்க இருந்தீங்கன்னாவே போதும். அந்த கல்லீரல் தன்னை புதுசா மாத்திக்கும். புத்தம் புதிதா அது மாறி வந்துரும். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எங்கேயாவது சக்சஸ் ஆயிருக்கா? கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் யாராவது நல்லா இருக்காங்களா? ஒரு துளி மருந்து உங்களை குணப்படுத்துதா இன்னைக்குள்ள மருத்துவம்? ஆனால் எந்த மருந்துமே இல்லாமல், எந்த மருத்துவமும் இல்லாமல், எந்த மருத்துவரும் இல்லாமல் உங்களை நீங்களே 200% மேல் ஆரோக்கியமாக குணப்படுத்திக் கொண்டு இருக்க முடியும். அது அத்தனைக்கும் உண்டான ஒரே மருத்துவர் உங்கள் உடலில் உள்ள கல்லீரல் மட்டுமே. அந்த கல்லீரலில் தான் உங்களுக்கு வந்த நோய்களுக்கும், வரப்போ வரப்போகின்ற நோய்களுக்கும் உண்டான அனைத்து மருந்துகளுமே அதனிடம் மட்டுமே உள்ளது. உலகத்தில் எங்கும் கிடையாது. கிருமி தொற்று ஏற்பட்டதற்காக தடுப்பூசி போட்டுக்கொண்ட அத்தனை நபர்களும் இன்னைக்கு பாதிப்படையுது அந்த தடுப்பூசிகளால் தானே. அந்த மருத்துவ கழிவுகள் அத்தனையும் உங்கள் கல்லீரல்ல தான் இருக்கு. இந்த கல்லீரலை தூய்மைப்படுத்துவது நான் சொன்னபடி இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அந்த பழங்கள் தான். புளிப்பு சுவை உள்ள பழங்கள். அதுதான் நமது 6 படவுணவு திட்டத்தின் மூலியமாக நாம் அறிவுறுத்துவது. காலை நீங்கள் எழுந்தவுடன் பல்லு விளக்கக்கூடாது. வாய் கொப்பளிக்கிறது கூட அதிகமா பண்ணக்கூடாது. சும்மா உங்களுக்கு இப்படி பழக்கப்பட்டதுனால ஒரு ஒரு மிடறு தண்ணிய வாயில ஊத்தி துப்பிருங்க. ரொம்ப கொப்பளிக்க வேண்டாம். ரொம்ப கொப்பளிச்சீங்கன்னாவே உடம்புல வாதம் மிகுதியாகும். ஒரு சிறு மாற்றம் உங்க உடல்ல நுட்பமா செயல்படும். ரொம்ப ரொம்ப வாயில ஊத்தி ரொம்ப அப்படியே நுரை வர்ற வரைக்கும் கொப்பளிப்பாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஒரு முறை வாயில் தண்ணி ஊத்தி வாயில வச்சபடி வாய கொப்பளிக்கக் கூடாது. உங்க தலைய வலது, இடது பக்கமா ரைட், லெஃப்ட் ஆட்டுனா போதும். உள்ள இருக்கிற தண்ணி உங்க வாய் முழுவதும் சுழலும். சுழன்ற பிறகு சும்மா வாய மட்டும் திறந்து அந்த தண்ணிய கொட்டிடுங்க. கொட்டிட்டு 1 டம்ளர் தண்ணி, சாதாரண தண்ணி, சுடு தண்ணீர் இல்ல. அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அத கலக்கிட்டு பல்லுல படாம குடிச்சிருங்க. நான் சொல்றது அதிகாலை. நீங்க 10 மணிக்கு எந்திரிச்சு குடிச்சீங்கன்னா இது பிரயோஜனம் கிடையாது. 7 மணிக்கு முன் நமது ஆர்கா கொள்கைகள் படி 5 மணிக்கு நம்ம கண் விழிச்சிருவோம். 5 மணிக்கும் குடிக்கலாம். 4 மணிக்கும் குடிக்கலாம். ஆனா 7 மணிக்கு முன்ன அதுக்கப்புறம் குடிச்சீங்கன்னா, அது பலன் இல்ல. தினமும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் எடுக்கலாம். அந்த எலுமிச்சை என்பது மனிதர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு பழம் மாதிரி தான். வேற எந்த உயிரினமும் அத தொடாது. குரங்கு எலுமிச்சம்பழத்த சாப்பிட்டுருக்கா? இல்ல ஒரு வண்டு கடிக்குதா? பூச்சிகள் ஏதாவது வருதா? எலுமிச்சை செடியில? அந்த பழத்த மனிதர்கள் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. காலையில தினமும் நீங்க அத எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே, முதலாக உங்கள் கல்லீரல் ஆற்றல் பெறும். முழு ஆல்கலின் காரத்தன்மை உள்ள ஒரு பொருள் கலந்த நீர் உங்களுக்கு உள்ள போகுது. இத உங்க பழக்கத்துல வச்சுக்கங்க. லெமன் வாட்டர் அப்படின்றது. இப்போ நம்ம 6 பழ உணவு திட்டங்கள்ல முதல்ல அதெல்லாம் கிடையாது. இப்போ 6 நாட்களுக்குமே விரத முறைகள் கொடுக்கப்படுது. அதுல முதல் 3 நாட்களுக்கு வெறும் 3 வேளையுமே லெமன் வாட்டர் தான். இதுல யாருக்காவது ஏதாவது பாதிப்பு வந்திருக்கான்னு கேட்டு பாருங்க.
நான் பொதுவா என்னிடம் இந்த சிறுநீரக பழுதடைந்து வர்றவங்களுக்கோ, இல்ல லிவர் பாதிப்படைந்தவங்களுக்கோ குடுக்கறதுக்கு 5 நாட்கள் குடுப்போம். இந்த எலுமிச்சை நீர். அவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தும். சிறுநீரக உறுப்புல இருக்கக்கூடிய கற்கள், எவ்வளவு பெரிய கற்களா இருந்தாலும், மாவா கரைஞ்சு யூரின் மூலியமா வெளியில வரும். இந்த லெமன் வாட்டர் எடுக்கும்போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, "எனக்கு யூரின் பால் மாரி வெள்ளையா வருது" அப்படின்னு. அவ்வளவு படிமானங்களையும் கரைச்சு வெளியில அனுப்பும். இந்த புளிப்பு சுவை உள்ள பழங்கள உங்க காலையில இந்த அதிகாலையில இது ஒண்ணும், ஒரு 11 மணிக்கு அதே போல ஒரு சாத்துக்குடி ஜூஸோ, இல்ல ஒரு லெமன் ஜூஸோ நீங்க எடுக்கலாம். 11 மணிக்கு அந்த மணிய வச்சு கணக்கு வச்சுக்காதீங்க. சாப்பிட்டதுலருந்து ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் கழிச்சு ஒரு ஜூஸ் எடுக்கும்போது இந்த மாரி. யாரா இருந்தாலும் எடுக்கலாம். ஒரு சில பேருக்கு விட்டமின் சி அப்படின்றது உடம்புல அதிகமா இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இந்த புளிப்பான பழங்கள் எடுக்கும்போது தோல் மூலியமா அரிப்பு வெளிப்படுத்தும். அவங்க என்ன பண்ணலாம், அதுக்கு பதிலாக கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கலாம். கருவேப்பிலை ஜூஸும் சுண்ணாம்பு சத்து அதிகம் உள்ளது. இரும்பு சத்தும் இருக்கும் அதுல. ஆனா கருவேப்பிலைய ஒரு 20 நிமிடத்திற்கு முன்னதாகவே புளி கரைத்த நீரில் முக்கி வைத்து கழுவி அப்புறம் பயன்படுத்தணும். ஏன்னா மருந்து போட்டு வருது. மஞ்சளும், உப்பும் கலந்த தண்ணீலலாம் இந்த மருந்து இப்ப போ மாட்டேங்குது. ஏன்னா அத விட வீரியமான மருந்துகள் தெளிக்கப்படுது. அது வாடாம இருக்கிறதுக்காக. அதனால் புளி கலந்த நீரில் முக்கி வைத்து 20 நிமிடம் வச்சிருந்தோம்னா, எப்பேர்ப்பட்ட மருந்தா இருந்தாலும் போயிடும். அதன் பிறகு சும்மா ஒரு கைப்பிடி கருவேப்பிலைய நம்ம ஆரா ஜூஸ்ன்னு ஒண்ணு குடுப்போம். அதுவும் எடுக்கலாம். இல்லன்னா, வெறும் கருவேப்பிலைய போட்டு அரைச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது. தலைமுடிக்கு, கருப்பைக்கு, இரும்பு சத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல மருந்து. மருந்து இல்ல, அது உணவு. உணவு போன்ற மருந்து. இப்படி எடுக்கலாம். சர்க்கரை நோயின்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா? செரிமான கோளாறு. அதனுடைய வெளிப்பாடும் கல்லீரல் தான். முடி கொத்து கொத்தா கொட்டுது, கல்லீரல் தான். கண் பார்வை குறைபாடு, கல்லீரல் தான். நெகம் சொத்தையாகுது, கல்லீரல் தான். பல் கூச்சம் வருது, ஈறுகள்ல ரத்தம் கசியுது, கல்லீரல் தான். பசியே இல்ல, கல்லீரல் பாதிப்பு தான். தூக்கமின்மை, கல்லீரல் பாதிப்பு தான். ஆ ஒரு தொலைபேசி அழைப்பு அதான். இப்படி உடலில் உள்ள ஒவ்வொரு வெளிப்பாடுகளுக்கும் உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கப்படுவது அந்த கல்லீரல் தான். இந்த கல்லீரல் ஏன் எனக்கு பாதிப்படையுது? நான் செய்த தவறு என்ன? அப்படின்றத நீங்க கண்ணை மூடி அமர்ந்து இரவு தூங்கும்போதோ, காலையில கண் விழித்தவுடனோ, இதை சீர்தூக்கி பார்த்து ரியலைசேஷன் எங்க நான் தவறு பண்றேன்? எத எங்க நான் கெடுக்கிறேன்? அப்படின்றத நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. அத ஏற்க மறுக்கிறீங்கன்னா, அது உங்களுடைய விதி. அதை ஏற்றுக்கொண்டு, அந்த பழக்கத்திலிருந்து வெளிவந்து, அதை திருத்திக் கொண்டால், நான் இப்ப சொன்னதுபடி கல்லீரலுக்காக நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க சும்மா இருந்தால் போதும். கெடுக்காம இருந்தாவே போதும். அது தன்னை மாத்திக்கும். இன்னும் ஆற்றல் படுத்துவதற்காக தான் நான் சொல்லக்கூடிய இந்த புளிப்பு சுவை உள்ள பழங்கள் எடுத்துக்கலாம். ஹீமோகுளோபின் குறையுது. கல்லீரல் பாதிப்பு தான். கல்லீரல் பாதிக்கப்பட்டால் மண்ணீரலும் பாதிக்கும். ஸ்ப்ளீன். இதனுடைய வெளிப்பாடு எங்க தெரியும்? உங்களுடைய உதடு. கீழ் உதடுல தோல் உரியுது. வெளிரி போன மாரி கலர் வேற மாதிரியா இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு ஹீமோகுளோபின் உடலில் உள்ள ரத்தத்தில் இரும்பு சத்து குறைபாடு. அப்போ கல்லீரலையும் சீராக இயங்க செய்றது எது? ச மண்ணீரலை சீராக இயங்க செய்வது எது? கல்லீரல். இப்படி எல்லா 500 விதமான 500க்கும் மேலான உறுப்புகளுக்கு
சீரமைத்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது அந்த ஒரு உறுப்பு தான். மூளையே இதோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. மூளையில் உள்ள நியூரான், இப்போ சிகரெட் பிடிக்கிறவங்கள பாருங்க, அந்த சிகரெட் பழக்கத்துல இருந்து வெளியில வரவே முடியாது. ஏன்னா அந்த நியூரான்கள் அதுக்கு அடிமையா இருக்கும். அதை இது பண்றதும் கல்லீரல் தான். இது நாலேஜுக்காக எடுக்கக்கூடிய வகுப்பு இல்ல. இதெல்லாம் தெரியும் அப்படின்றதுக்காக எடுக்கக்கூடிய வகுப்பு இல்ல. இன்னைக்கு உள்ள நமது வாழ்வியல் முறைகள்ல தூக்கம் நிறைய மனிதர்களுக்கு தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காம ஸ்கிரீன் பார்க்கறது. 10 மணிக்கு மேல படுத்துக்கிட்டே இந்த மொபைல்ல பார்க்கறது. அதிக வெளிச்சம் உள்ள திரைகள். இது கண்கள் வழியாக நேரடியா கல்லீரலை தான் பாதிக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அச்சுறுத்தல்கள் அல்ல, எச்சரிக்கை. அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் வகுப்புகள் எடுக்கக்கூடியவங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம், கணினியில ஐடில வேலை பார்க்குறவங்க, 3/4 மணி நேரத்துக்கு ஒரு முறையோ, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையோ அந்த எழுந்திருச்சு ஒரு பச்சை நிறம் உள்ள மரமோ, பசுமையான காட்சிகளையோ நம்ம கட்டாயம் பார்க்கணும். அதெல்லாம் உங்க பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. அதிகமாக திரைகளில் இருக்கிறது தவிர்த்துக்கோங்க. கருவிகளிலிருந்தே கொஞ்சம் விலகி இருங்க. கருவிகள் அற்புதமானதுதான். இன்று மிக அடிப்படையான தேவைதான். ஆனால் அதுவே நம்மளை ஆட்படுத்தக்கூடாது. ஆட்பட்டு விடவும் கூடாது. அதுல எச்சரிக்கையா இருங்க. இந்த கல்லீரலை ஆற்றல் படுத்தும் முறை ஒரு முறை உண்டு. அது அடுத்த அறிவிப்பாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது ஆரா யோகா மையத்தில் ஆலோசனைக்கு வருபவர்களுக்கும், மருத்துவம் பார்க்கிறவங்களுக்கும் அங்க சொல்லிக் கொடுக்கப்பட்டு, அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டு செய்ய வைக்கப்படுவாங்க. வீட்ல அவங்க செய்யணும். இத 2 வாரம், 3 வாரத்துக்கு செய்யணும். இந்த ஒரு முறை மிக எளிமையானது. ஆனால் மிக வலிமையானது. இது இன்னைக்கு உள்ள குழந்தைகளுக்கு, இந்த ஹைப்பர் ஆக்டிவ்ன்ற பிள்ளைகளுக்கு இந்த செயல்முறையை தினமும் இரவு அவங்க உணவருந்திய பின் இந்த ஒரு செயல்முறையை செயலாக்கம் செய்தால் 2, 3வது வாரத்திலே அவங்க அந்த ஹைப்பர்ல இருந்து வெளியில வந்து மிக அமைதியான ஒரு பிள்ளைகளாக மாறுறாங்க. அவர்களுக்கும் முக்கியமாக இந்த கணினி துறை, ஐடில வேலை பார்க்குறவங்க, அதிகமாக திரையில பார்க்குறவங்களுக்கும் இது மிக அவசியமான ஒன்று. இது அதாவது ஒரு ஒரு செயல்முறை நமக்கு சில குருமார்கள் மூலியமாக நமக்கு கிடைத்தால், அதை ரகசியமாக வைத்துக்கொண்டு அதை பணமாக்குவதோ செய்வதோ பாவச் செயல். ஒரு கலையை நாம் கற்றுக்கொண்டால், ஒரு நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டால், அதை சக மனிதர்களுக்கு பகிர்ந்தளித்து அவர்களையும் மேன்மைப்படுத்துவதே மனித இனத்திற்கு வழங்கப்பட்ட வரம். ஆரா யோகா மையத்தின் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள www.arayoganrc.com என்ற இணையதளத்திலும், ஆரா லிவ் அலைவ் என்ற யூடியூப் சேனல் வழியாகவும் 9384807393 என்ற வாட்ஸ்அப் எண் வழியாகவும் தகவல்களை பெறலாம். நன்றி, வாழ்த்துக்கள். நலம் பெறுவோம், வளம் பெறுவோம்.